இந்த வீடியோல எல்லா வெப்சைட்ல இருக்க ஒரு முக்கியமான இன்டர்னல் லிங்க் இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் த சைட் ஆடிட் டூல்ல இந்த இஷ்யூ காட்டாது, பட் நிறைய வெப்சைட்ல இருக்கும். அது என்ன இஷ்யூ, அது எப்படி ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர் எஸ்இஓ ரிலேட்டடான டெய்லி ஒரு வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய நிறைய பேஜ் பாத்தீங்கன்னா 301 ரீடைரக்ட் போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிளாக் எஸ்இஓ டிப்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருப்பீங்க. பட் இயர் சேஞ்ச் ஆனதுனால அதை வந்து எஸ்இஓ டிப்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஓல்டு யூஆர்எல் நியூ யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் பண்ணிருப்பீங்க. பட் நீங்க ரீடைரக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருப்பீங்க. நீங்க உங்களுடைய ஓல்டு பிளாக்ல பாத்தீங்கன்னா SEO tips 2025 அப்படிங்கிற URL தான் இன்டர்னல் லிங்கா நிறைய இடத்துல பண்ணிருப்பீங்க. இப்போ என்ன ஆகுனா, கூகுள் ஒரு முறையும் கிரால் பண்ணும்போது அந்த SEO tips 2025 அப்படிங்கிற URL கிரால் பண்ணி அது ரீடைரக்ட் ஆகிற URL கிரால் பண்ணி ஒரு முறையும் இந்த மாதிரி 2 URL கிரால் ஆகும். இதனால என்ன ஆகுனா, அந்த SEO tips அப்படிங்கிற பிளாக்கு ப்ராப்பரான இன்டர்னல் லிங்க் பெனிஃபிட் போகாது. அதே மாதிரி உங்களுடைய கிரால் பட்ஜெட்டும் 2 URL கிரால் பண்றதுனால வேஸ்டா போகும். இதனால உங்களுடைய அந்த SEO டிப்ஸ் அப்படிங்கிற பிளாகுக்கும் ப்ராப்பரான இன்டர்னல் லிங்க் பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நிறைய வெப்சைட்ல இருக்கும். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு URL 301 ரீடைரக்ட் போட்டிருந்தாலும் சரி, ஆர் இப்பதான் போட போறீங்க அப்படின்னாலும் சரி, ப்ராப்பரா போட்டுட்டு இன்டர்னல் லிங்க்கும் அப்டேட் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்க URLக்கும் இப்போ போய் அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதனால உங்களுடைய ஓவரால் சைட் அத்தாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும், கிரால் பட்ஜெட் சேவ் ஆகும்.